வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருப்பது திருமண தோஷம். திருமண தோஷம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மிடத்தில் வரக்கூடிய ஜாதகங்கள் அத்தனையும், நம்மிடத்தில் வரக்கூடிய உறவுகள் அனைவரும் 3 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. 5 வருடம் ஆகிறது. 10 வருடமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். வரன் அமையவில்லை ஐயா. பெண் கிடைக்கவில்லை, பிள்ளை கிடைக்கவில்லை. இப்படி அவர்கள் சொல்லி குறைகளை, ஆதங்கத்தை நம்மிடம் கொட்டும் பொழுது, நம்மிடம் அவ்வளவு ஒரு கனமாக நமக்கு இருக்கிறது. மனிதரிடத்தில் எவ்வளவு ஒரு வேற்றுமை, எவ்வளவு ஒரு பிராப்தத்தின் வேறுபாடுகள், இவையெல்லாம் நினைத்து நமது மனம் கனகனக்கிறது. சரி உறவுகளே, இந்த தோஷங்கள், இந்த திருமண தாமதங்கள், சிலருக்கு திருமணங்கள் அமையாமலே போய்விடுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு இது. நம்முடைய கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளர்கள் இந்த பதிவை பார்த்து நீங்கள் பலன் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவை நாம் போடுகிறோம். முழுவதுமாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால், வரும் சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து நமது சேனலில் ஜோதிடம் உங்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்பை நடத்த உள்ளோம். இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பை நடத்த உள்ளோம். ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள உறவுகளே, நீங்கள் பதிவை பார்த்து ஜோதிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை அது மாற்றும். உங்கள் வாழ்வை அது சிறக்க வைக்கும். குறிப்பாக எது இருக்கிறதோ இல்லையோ, தனி மனித ஒழுக்கத்தையும், பண்பையும், மனிதாபிமானத்தையும் இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும். இன்றைய காலகட்டத்தில் இது 3ம் இல்லாததனால்தான் மனித குலம் இந்த நிலையில் இருக்கிறது. என்ன நிலை என்று கேட்டீர்கள் என்றால், உங்களுக்கே தெரியும் இன்று உலகம் என்ன நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எது போன்ற ஒரு வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அதை நான் ஏன் என் வாயால் சொல்வானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உறவுகளே. எனவே இந்த ஜோதிட பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். இந்த ஜோதிடத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஜோதிடம் கற்றீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த ஞானி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விடுவீர்கள். உங்களுக்கு பலருக்கு தெரியாத விஷயம், சிலர் தெரிந்திருக்கலாம். இறைவனிடம் நெருக்கமாக இருக்கக்கூடிய 2 பிறவிகள். ஒன்று, இறைவனுக்கு சேவைகள் செய்யக்கூடிய அர்ச்சகர்கள். இன்னொன்று, 24 மணி நேரமும் இறைவனை சேவிச்சுண்டு நவகிரகங்களை உச்சரிச்சுண்டு இருக்கக்கூடிய தெய்வ விஞ்ஞன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிடர்கள். தெய்வ விஞ்ஞன் என்ற நிலைப்பாடு இந்த இருவருக்கு மட்டும்தான். ஒன்று, தெய்வத்திற்கு சேவை செய்யக்கூடிய அவர்களுக்கு அந்த தெய்வ விஞ்ஞன் என்ற பெயர். அதன் பிறகு தெய்வத்தை நாம் அனுதினமும் 24 மணி நேரமும் ஒரு நாளில் நினைத்து கொண்டிருக்கிறோம். நவகிரகங்களை ஸ்துதிக்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த ஜோதிடர்களுக்கு தெய்வ விஞ்ஞன் என்ற பெயர் உண்டு. அப்பேற்பட்ட மகத்துவமான, ஈடு இணையில்லா ஒரு நிலையை தரக்கூடியதுதான் இந்த ஜோதிடம். இந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்றால், நமது கௌரி ஆன்மீக சேனலில் நம் சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து பதிவுகள் வெளியாக உள்ளது. அதை தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. ஜோதிடம் உங்களுக்கு இலவச வகுப்பாகத்தான் தருகிறோம். எந்த விதமான கட்டணமும் இல்லை. நீங்கள் ஜோதிடம் பயிலும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள்
அதற்கு நேரிடையாகவே நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். சித்திரை மாதத்திலிருந்து முதல் வாரமாகிய புதன்கிழமை உங்களுக்கு லைவாக நேரடியாக உங்களுக்கு நான் கேள்விகளுக்கு பதில் தருகிறேன். வாரம் புதன்கிழமை லைவாக வந்து உங்களுக்கு உங்கள் சந்தேகங்களை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம். உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த ஏற்பாடுகளையும் செய்துள்ளோம். உறவுகளே, அத்தனையும் உங்களுக்காக தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். ஏனென்று கேட்டீர்கள் என்றால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆலய பணிகளையும் செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்ப்பவர்கள், சப்ஸ்கிரைபர், அதாவது வாடிக்கையாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இவை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். உறவுகளே, முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, திருமணம் என்பது ஏன் சிலருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, பலருக்கு தோஷமாக அமைகிறது. இந்த நிலைப்பாடு எதனால், இதற்கு என்னதான் தீர்வு, இது எப்படி வருகிறது, இது போன்ற கேள்வியெல்லாம் உங்களுக்குள் இருக்கும். அதற்குண்டான தீர்வை நாம் இந்த பதிவில் பார்த்துவிடலாம். உறவுகளே, திருமணம் ஏன் உங்களுக்கு தள்ளி போகிறது, திருமணம் ஏன் உங்களுக்கு அமையவில்லை என்று பார்த்தோம் என்றால், முதலில் உங்களது ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உறவுகளே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்வதை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆணுக்கு நீங்கள் பெண் பிள்ளை பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆண் பிள்ளையின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதேபோல் பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளையின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பிறந்த நேரத்தை சரியாக குறித்திருக்கிறார்களா என்பதை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். உங்கள் பிள்ளையின் ஜாதகத்தில் நீங்கள் கொடுத்த பிறந்த நேரம் தேதியை போட்டு ஜாதகம் கணித்திருக்கிறார்களா என்பதை முதலில் நீங்கள் சரி செய்து பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நிறைய பிழைகள் அதில் வருகிறது. நமக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் அத்தனை பேர்களுடைய ஜாதகத்தை நாம் சரி செய்துதான் தந்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒருவரின் ஜனன ஜாதகத்தை கணிப்பதற்கு அந்த குழந்தை பிறந்த நேரமும் தேதியும் இன்றியமையாதது. மிக 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 முக்கியமானது. 1 நிமிடம், 2 நிமிடம், 5 நிமிடம், 10 நிமிடம், இப்படி நிமிடங்கள் வேறுபாடு இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளின் ஜாதக ஜனன அமைப்பு மாறிவிடும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், ஜோதிடர் அது சொன்னார் சரியில்லை, ஜோதிடர் இது சொன்னார் சரியில்லை, பலிக்கவில்லை, சரியில்லாத ஜோதிடர், அப்படி ஜோதிடர், இப்படி ஜோதிடர் என்று நீங்கள் ஜோதிடரை வசைபாட ஆரம்பித்து விடுவீர்கள். அது உண்மையல்ல. முதல் உங்களுக்கு எது அதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது முதலில் சரி பண்ணக்கூடியது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் பிறந்த தேதியும் நேரமும் சரியாக இருக்கிறதா. அது சரியாக இருந்துவிட்டால் ஜோதிடர் சரியான கணிதம் செய்துள்ளாரா என்று அதன் பிறகு நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். டைம் கால நேரம் உங்களுக்கு சரியாக அதில் குறித்திருந்தால்
மற்ற ஜோதிடர்கள் மேற்கொண்டு சரியாகத்தான் அதை கணிப்பார்கள் ஜோதிடர்கள். ஒரு சில கற்றுக்கொண்டு இருப்பவர்கள், அரைகுறையாக கற்ற மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாரி செய்யும் பொழுது சில தவறுகள் நடக்க இருக்கும். அதனால் சொல்கிறேன் உறவுகளே, உங்களுக்கு அந்த ஜாதகத்தின் அமைப்பு சரியாக இருக்கிறதா என்று முதலில் சரி செய்து கொண்டு, அதன் பிறகு நீங்கள் உங்கள் குடும்ப ஜோதிடரிடமோ அல்லது புதிதாக பார்க்கிறீர்கள் என்றால் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை நீங்கள் அணுகி உங்கள் பிள்ளைகளின் ஜாதகத்தை நீங்கள் அவரிடம் கொடுத்தீர்கள் என்றால் அவர் ஆய்வு செய்து உங்கள் பிள்ளைக்கு என்ன கால நேரம் திருமணம் அமையும் அல்லது திருமணம் அமையுமா அமையாதா அல்லது உங்கள் பிள்ளைக்கு ஏதேனும் தோஷங்கள் இருக்கிறதா, அந்த தோஷங்கள் இருந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று அவர் உங்கள் பிள்ளையின் ஜாதகத்தை பார்த்து சொல்லிவிடுவார். அதன் பிறகு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வரலாம். இதை நீங்கள் செய்யாமல் போனதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஜாதகத்தை எடுத்தோம், போய் மேட்ரிமோனியில குடுத்தோம். அவரு ஒரு ரூ. 1000 ரூ. 2000 வாங்கி புக் பண்ணிட்டாரு. இந்தா அலைன்ஸ் 5 ஜாதகம் வந்துச்சு. இந்தா அந்த வீட்ட பார்ப்போம், இந்த வீட்ட பார்ப்போம். அதை ஜோதிஷியர்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா, ஜோசியர் பார்த்துட்டு இது பொருத்தம் சரியில்ல அப்படின்ருவாரு. அந்த ஜாதகமும் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் 1 மாசம், 1 1/2 மாசம் கழிச்சு அப்புறம் மறுபடியும் தருவாரு. இல்லன்னா யாரையாவது கூட்டிட்டு போவாரு. இப்படி நீங்கள் அலைந்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், இப்படித்தான் அலைந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே முதலில் உங்கள் பிள்ளை ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு என்ன தோஷம் இருக்கிறது? அவர்களுக்கு எந்த திசையில் பெண் அமைகிறது? உறவிலா அல்லது சொந்த பந்தம் இல்லாமல் வேற்று பிரிவிலா அல்லது காதல் மணமா? இப்படியெல்லாம் ஜாதகம் ஏ டூ இசட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லிவிடும். உங்கள் பிள்ளைக்கு இப்பேற்பட்டவர் தான் பெண்ணாக வரக்கூடியவர்கள். உங்களுக்கு மருமகளாக அமையக்கூடியவர் இந்த திசையில், இந்த இடத்தில், இந்த அமைப்பில், அடையாளத்தில் அவர் இருக்கிறார். இது போன்ற வீதியில், இது போன்ற வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல் என்று அவைகள் உட்பட ஜோதிடர் சொல்லிவிடுவார். நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றாலே உங்களுக்கு 3/4 மடங்கு நீங்கள் எளிமையாக பெண்ணை தேர்வு செய்து விடலாம். எனவே நீங்கள் நாட வேண்டியது எல்லாம் நான் சொன்னது போல் உங்கள் குடும்ப ஜோதிடரை அல்லது புதிதாக பார்ப்பவர்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். தோஷம் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வரன் தட்டி போகும். திருமணத்தில் காலதாமதம் ஏற்படும். அது என்னென்ன தோஷங்கள், எப்பேற்பட்ட தோஷங்கள், இந்த தோஷங்கள்லாம் இருந்தால் திருமணம் ஆகாதா என்பதை பற்றியெல்லாம் நாம் இன்னொரு பதிவில் அதை பார்த்து விடலாம். இப்போ நீங்கள் இந்த பதிவில் அறிந்து கொண்டது எதனால் திருமண தாமதம் நடைபெறுகிறது என்பதை பற்றி தான். இந்த காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள். இந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு திருமணம் தள்ளி கொண்டு போகும். ஏனென்றால் தோஷம் இல்லாமல் திருமணம் தள்ளி போகாது. சிலருக்கு திருமணமே கூட யோகம் இல்லாமல் எல்லாம் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் முதலில் தோஷம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஜோதிடரிடம் கொடுத்து சரி செய்து கொள்ளுங்கள். அதாவது தெரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் என்னென்ன தோஷங்கள் இருந்தால் திருமணம் ஆகாது என்பதை பற்றி அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உறவுகளே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறந்த பதிவாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.